புதுச்சேரி மக்களவை தொகுதியில் அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் சுயேட்சைகள் என மொத்தம் 26 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். அவர்களின் பெயர் பட்டியல் சின்னங்களுடன் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கான தேர்தல் வாக்குப்பதிவு ஏப்ரல் 19 நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் 20 தொடங்கி 27 வரை நடைபெற்றது. அதன் அடிப்படையில் 34 வேட்பாளர்களிடமிருந்து 45 மனுக்கள் பெறப்பட்டன. இதையடுத்து கடந்த 28ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலிக்கப்பட்டன. இதில் 7 பேரின் 9 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. ஆகவே நிறைவாக அரசியல் கட்சி வேட்பாளர்கள் உட்பட 27 பேரின் 36 மனுக்கள் ஏற்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் மனுக்களை திரும்ப பெற சனிக்கிழமை கடைசி நாள் என்பதால் மாலையில் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. முன்னதாக பிரவீனா என்ற சுயேட்சை வேட்பாளர் தனது மனுவை திரும்ப பெற்றார். இதையடுத்து புதுச்சேரி மக்களவை தொகுதியில் 26 பேர் போட்டியிடுவது உறுதியானது. இது குறித்து தேர்தல் நடத்தும் அதிகாரி குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மக்களவை தொகுதியில் 26 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டு அவர்களுக்கான சின்னங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு முதலில் சின்னங்கள் ஒதுக்கப்பட்டன. அதன்படி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு தாமரையும், காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்திற்கு கை சின்னமும், அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு இரட்டை இலை சின்னமும், பகுஜன் சமாஜ் கட்சி அலங்காரவேலுவுக்கு யானை சின்னமும் ஒதுக்கப்பட்டன. தேர்தல் ஆணையத்தில் பதிவு பெற்ற அரசியல் கட்சிகளுக்கும் சின்னங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மேனகாவிற்கு ஒளி வாங்கியும், சோசியலிஸ்ட் யூனிட்டி சென்டர் ஆஃப் இந்தியா கட்சி சங்கரனுக்கு பானை சின்னமும், ஒருங்கிணைந்த இந்திய குடியரசுக் கட்சி பிரபுதேவனுக்கு எரிவாயு உருளையும் ஒதுக்கப்பட்டன. இதையடுத்து 19 சுயேட்சைகளுக்கும் சின்னங்கள் ஒதுக்கப்பட்டு வேட்பாளர் இறுதிப்பட்டியல் வெளியிடப்பட்டது என குறிப்பிடப்பட்டுள்ளது. 100% ஓட்டுப்பதிவினை வலியுறுத்தி புதுச்சேரியில் 450 ஏடிஎம் மையங்களில் தேர்தல் துறையின் விழிப்புணர்வு சுவரொட்டிகள் ஒட்டப்பட உள்ளன. இந்த வாக்காளர் விழிப்புணர்வு சுவரொட்டிகளை மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் வெளியிட்டார். புதுச்சேரி லோக்சபா தேர்தலில் 100% ஓட்டுப்பதிவை வலியுறுத்தி பல்வேறு வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தேசியமயமாக்கப்பட்ட மற்றும் தனியார் வங்கிகளுடன் இணைந்து ஏடிஎம் மையங்களில் வாக்காளர் விழிப்புணர்வு சுவரொட்டிகள் ஒட்டப்பட உள்ளன. மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் வாக்காளர் விழிப்புணர்வு சுவரொட்டிகளை வெளியிட்டு பேசும் பொழுது, இந்த சுவரொட்டிகளை அந்தந்த வங்கிகள் மற்றும் ஏடிஎம் மையங்களில் பொதுமக்கள் வாடிக்கையாளர்களின் பார்வைக்கு தெரியும்படி வைக்க வேண்டும். வாக்காளர் விழிப்புணர்வு வாசகங்களை வங்கிகளின் வாயில்களில் சிறு விளம்பர பதாகைகளாகவும் வங்கிகளில் டிஜிட்டல் திரையிலும் வெளியிட வேண்டும். 15 விதமான வாக்காளர் விழிப்புணர்வு கருத்துக்கள் மற்றும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் மொபைல் செயலிகள், கட்டணமில்லா தொலைபேசி எண் போன்ற விவரங்கள் அடங்கிய சுவரொட்டிகள் புதுச்சேரி பகுதியில் இயங்கும் 450 ஏடிஎம் மையங்களில் ஒட்ட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது தவிர மக்கள் அதிகமாக வரும் வங்கி கிளைகள், நகர பகுதிகளில் உள்ள கிளைகளில் இந்த வாக்காளர் விழிப்புணர்வு விளம்பர பலகைகள் மற்றும் டிஜிட்டல் திரையில் செய்திகள் வெளியிடலாம் என அவர் கூறினார். நிகழ்ச்சியில் மாவட்ட துணை தேர்தல் அதிகாரி வினயராஜ், இந்தியன் வங்கியின் முதன்மை மாவட்ட மேலாளர் சதீஷ்குமார், வங்கிகளின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் குமார், துரை, நோடல் அதிகாரி செலியன் பாபு ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வாய்க்கால் தூர்வாரும் பணியின் போது வாய்க்காலின் பக்கவாட்டில் உள்ள சுவர் இடிந்து விழுந்தது 3 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் விபத்தில் சிக்கிக் கொண்டவர்களை மீட்கும் பணியில் தீயணைப்பு துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி தேங்காய் திட்டு வசந்தம் நகர் பகுதியில் மழைக்காலங்களில் மழைநீர் தேங்காமல் இருப்பதற்காக பழைய வாய்க்கால்களை பலப்படுத்தும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. தூர்வாரும் பணியில் இன்று 16 தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வாய்க்கால் அருகில் இருந்த 33 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மின்துறைக்கு சொந்தமான 7 அடி உயர மதில் சுவர் திடீரென இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் சிக்கி 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். சுவர் இடிந்து விழுந்ததில் 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் படுகாயமடைந்துள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயிரிழந்தவர்களின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் படுகாயமடைந்த 10 பேரும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி வாழ் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் துணைநிலை ஆளுநர் சி.வி. ராதாகிருஷ்ணன் ஈஸ்டர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் சி.வி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள ஈஸ்டர் தின வாழ்த்து செய்தியில், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்த 3வது நாளை உயிர்ப்பு பெருவிழாவாக உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் உவகையோடு கொண்டாடி வருகின்றனர். இரக்கமே உருவாக வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை பின்பற்றி மக்கள் அனைவரும் ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்தி ஒற்றுமையாக வாழ்ந்திடவும் உலகம் எங்கிலும் அன்பும் அமைதியும் தலைத்து ஓங்கவும் எனது அன்பார்ந்த ஈஸ்டர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உலகம் எங்கிலும் உள்ள குறிப்பாக புதுச்சேரி வாழ் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இறைவனின் அருளும் ஆசையும் கிடைக்க வேண்டுகின்றேன் என்று அவர் தெரிவித்துள்ளார்.
தேர்தல் பிரச்சாரத்தில் மயங்கி விழுந்த காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை மருத்துவர்கள் பரிசோதித்த பிறகு அவர் சிறிது ஓய்வுக்கு பிறகு பிரச்சாரத்தை தொடங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் புதுச்சேரி மக்களவை தொகுதி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளராக வைத்திலிங்கம் போட்டியிடுகிறார். தொகுதி வாரியாக கூட்டணி கட்சி தலைவர்களுடன் வீதி வீதியாக திறந்த ஜீப்பில் பிரச்சாரம் செய்து வருகிறார். இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் அவர் காலையில் பிரச்சாரம் செய்தார். அப்போது வள்ளலார் சாலை அருகே ஜீவா நகரில் திறந்த ஜீப்பில் வாக்கு கேட்டுக் கொண்டிருந்தார். கடும் வெயிலில் இருந்தது. அப்போது திடீரென்று வைத்திலிங்கம் மயங்கி அங்கே இருந்த சட்டமன்ற உறுப்பினர் மேல் சரிந்தார். அங்கிருந்தோர் அவரை தாங்கி பிடித்தனர். ஜீப்பை நிறுத்தி அங்கிருந்த வீட்டில் அமர வைத்தனர். மருத்துவர் அங்கு வரவழைக்கப்பட்டு பரிசோதனை நடைபெற்றது. 73 வயதான வைத்திலிங்கத்திற்கு குறைந்த இரத்த அழுத்தம் காரணமாக மயக்கம் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர் தெரிவித்தார். அதிக வெயில் இருப்பதால் குடிநீர் குளிர்பானம் குடிக்க கூறினார். இதையடுத்து எலுமிச்சை பழச்சாறு தந்தனர். சிறிது ஓய்வு எடுத்துவிட்டு மீண்டும் ஜீப்பில் ஏறி வாக்கு சேகரிப்பை தொடங்கினார். ஈஸ்டர் பண்டிகையொட்டி புதுச்சேரியில் உள்ள தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. ஈஸ்டருக்கு முந்தைய 40 நாட்கள் கிறிஸ்தவர்களின் தவக்காலம் கடைபிடிக்கப்படுகிறது. தவக்காலத்தின் முதல் 40 நாட்களுக்கு அனைத்து ஆலயங்களிலும் இயேசுவின் சிலுவை பாடுகளை நினைவு கூறும் வழிபாடுகள், ஆராதனைகள் நடைபெற்றன. ஈஸ்டருக்கு முந்தைய வாரம் பெரிய வாரமாக கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி சாம்பல் புதன், பாதம் கழுவும் நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியப்பட்ட நாள்தான் புனித வெள்ளியாக கடைபிடிக்கப்பட்டு அன்று அனைத்து தேவாலயங்களிலும் சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையடுத்து புதுச்சேரி மிஷன் வீதி தூய ஜென்மராக்கினி அன்னை பேராலயத்தில் புதுச்சேரி கடலூர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் இயேசு உயிர்த்தெழுந்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். இதே போன்று புதுச்சேரியில் உள்ள தூய இருதயர் ஆண்டவர் பசிலிக்கா ஆலயம், நெல்லித்தோப்பு விண்ணீர்ப்பு மாத ஆலயம், வெளியனூர் லூர்து மாத ஆலயம் உட்பட பல்வேறு தேவாலயங்களில் இயேசு பிரான் உயிர்த்தெழுந்ததை குறிக்கும் ஈஸ்டர் திருவிழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் தேர்தல் விழிப்புணர்வு செல்பி கார்னரை உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரி சோமசேகர் அப்பாராவ் கொட்டாரு செல்பி எடுத்து தொடங்கி வைத்தார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி முறையான வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தலில் பங்கெடுத்தல் என்ற திட்டத்தின் கீழ் புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகம் கடற்கரை சாலை லே கஃபே அருகே செல்பி கார்னரை நிறுவியுள்ளது. முடிந்தவரை சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத வகையில் வாக்காளர் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ள முயற்சித்தல் வேண்டும் என்ற இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுரைப்படி முற்றிலும் அழியும் தன்மை கொண்ட பாக்கு மட்டை கழிவு, மந்தார இலை, ஈச்ச மரக்கழிவு, காய்ந்த மட்டை, பூக்கள், மரப்பட்டைகள் மற்றும் துடைப்பும் ஆகியவற்றை கொண்டு தேசிய சின்னமான மயில் வடிவமைக்கப்பட்ட எனது வாக்கு விற்பனைக்கு அல்ல என்ற வாசகத்துடன் செல்பி கார்னர் நிறுவப்பட்டுள்ளது. புதுச்சேரி தெற்கு சார்பு மாவட்ட ஆட்சியர் மற்றும் உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரி சோமசேகர் அப்பாராவ் கொட்டாரு முதல் செல்பி எடுத்து துவங்கி வைத்தார். இந்த செல்பி கார்னரில் கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் அனைவரும் செல்பி எடுத்து வாக்காளர் விழிப்புணர்வில் பங்கு கொள்ளுமாறு மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு பிரிவு செய்திருந்தது. வாக்கு எண்ணிக்கை மையங்களில் அமைக்கப்பட வேண்டிய அடிப்படை தேவைகள், முன்னேற்பாடு நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் வாக்கு எண்ணிக்கை நோடல் அதிகாரி சுதாகர் ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் 19/4/2024 அன்று நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை 4/6/2024 அன்று நடைபெற உள்ளது. இதனையொட்டி வாக்கு எண்ணிக்கை மையங்களான லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள மகளிர் பொறியியல் கல்லூரி மற்றும் மோதிலால் நேரு அரசு தொழில்நுட்ப கல்லூரிகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதுகாக்கும் அறை மற்றும் வாக்கு எண்ணும் அறைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த வாக்கு எண்ணிக்கை மையங்களில் அமைக்கப்பட வேண்டிய அடிப்படை தேவைகள், முன்னேற்பாடு நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறை, மின்துறை, பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் நோடல் அதிகாரி வாக்கு எண்ணிக்கை சுதாகர் இன்று ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி 21 கிராம ஆதிதிராவிடர் பஞ்சாயத்து குழு கூட்டமைப்பு சார்பில் திப்ராயப்பேட்டை மயானத்தில் 158ஆம் ஆண்டு சமாதி திருவிழா நடைபெற்றது. கிறிஸ்தவர்கள் கல்லறை திருநாளை கடைபிடிப்பது போல புதுச்சேரியில் உள்ள 21 கிராமங்களைச் சேர்ந்த ஆதிதிராவிட பஞ்சாயத்து குழு கூட்டமைப்பு சார்பில் சமாதி திருவிழா ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி 158ஆம் ஆண்டு சமாதி திருவிழா உப்பளம் திப்ராயப்பேட்டை சன்னியாசி தோப்பில் உள்ள மயானத்தில் நடைபெற்றது. இதில் பட்டியலின மக்கள் தங்களது முன்னோர்களின் சமாதியை சுத்தம் செய்து வண்ண மலர்களால் அலங்கரித்து வழிபட்டு அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து கௌசிக பாலசுப்பிரமணியர் கோவிலிலிருந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மன் புறப்பட்டு உப்பளம் சாலை வழியாக சன்னியாசி தோப்பை சென்றடைந்தது. அங்கு அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது.
காரைக்காலில் ஏடிஎம் நிலையத்தில் ஏடிஎம் பின் பொருத்தி தருவது போல வாடிக்கையாளர்களிடம் நாடகமாடி ஏடிஎம் கார்டுகளை மாற்றிக் கொடுத்து அவர்களது வங்கிக் கணக்கில் பணம் திருடிய இளைஞரை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்த போலி ஏடிஎம் கார்டு மற்றும் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் வெங்கடேசன். இவர் காரைக்காலில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் ஊழியராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் அதே பள்ளியில் பணிபுரியும் மேலாளர் வெங்கடேசனிடம் அவரது புதிய ஏடிஎம் கார்டை கொடுத்து பின் பொருத்த கூறியுள்ளார். இதனையடுத்து வெங்கடேசன் அந்த புதிய ஏடிஎம் கார்டை எடுத்துக்கொண்டு காரைக்கால் பாரதியார் வீதியில் உள்ள இந்தியன் பேங்க் ஏடிஎம் நிலையத்திற்கு காலை நேரத்தில் கடந்த 7ஆம் தேதி சென்றுள்ளார். அப்போது அவருக்கு ஏடிஎம் பின் பொருத்த தெரியாமல் நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது அருகில் இருந்த ஒரு தொப்பி அணிந்து கொண்டிருந்த மர்ம நபர், நான் ஏடிஎம் பின் பொருத்தி தருகிறேன் என கூறி அவரும் ஏடிஎம் பின் செட் செய்து கொடுத்துள்ளார். பின்னர் அவரும் அந்த ஏடிஎம் கார்டை பள்ளி மேலாளரிடம் கொடுத்து விட்டார். அடுத்த நாள் காலை பள்ளி மேலாளருக்கு அவரது வங்கி கணக்கில் இருந்த 11,000 எடுக்கப்பட்டுள்ளதாக குறுஞ்செய்தி வந்துள்ளது. உடனடியாக அவர் அருகில் இருந்த வங்கியில் புகார் அளித்ததின் பேரில் ஏடிஎம்மில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் ஆய்வு செய்தனர். அப்போது யாரோ ஒரு மர்ம நபர் பணத்தை எடுத்து செல்வது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து நேற்று வெங்கடேசன் காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் நகர காவல் நிலைய ஆய்வாளர் புருஷோத்தமன் தலைமையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் இன்று காலை அதே ஏடிஎம் நிலையம் முன்பு மர்ம நபர் ஒருவர் தொப்பி அணிந்து கொண்டு அங்கு வருகின்ற வாடிக்கையாளர்களிடம் தங்களுக்கு ஏடிஎம் பின் பொருத்தி தருவதாக கூறி வந்துள்ளார். இத்தகவல் அறிந்து உடனடியாக சந்தேகத்தின் பேரில் அந்த இளைஞரை கைது செய்து காவல் நிலையத்தில் விசாரணை செய்த போது அவர் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த செங்கிலின் வயது 34 என்றும் இவர் கடந்த 1 மாத காலமாக காரைக்காலில் உள்ள தனியார் விடுதிகள் ரூம் எடுத்து தங்கி இதுபோல் வங்கி ஏடிஎம் நிலையங்களில் சென்று ஏடிஎம் பின் பொருத்த தெரியாதவர்கள் மற்றும் பணம் எடுக்க தெரியாதவர்களிடம் அவர்களுக்கு எடுத்து தருவது போல் நாடகமாடி அவர்களின் ஏடிஎம் கார்டை மறைத்து வைத்துக் கொண்டு இவருடன் உள்ள வேறு பழைய ஏடிஎம் கார்டை கொடுத்து ஏமாற்றி வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் அவரை கைது செய்து விசாரணை செய்ததில் இதேபோல் காரைக்காலில் மற்றொருவரை ஏமாற்றியது தெரிய வந்தது. மேலும் அவரிடமிருந்து 6 போலி ஏடிஎம் கார்டு மற்றும் 10,000 ரொக்க பணத்தை போலீசார் பறிமுதல் செய்து செங்கிலினை காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.